உடனே அந்த சீடர் துறவியை பார்த்து, அதிகமாக பேசுறது அவ்வளோ தீங்கானதான்னு கேட்குறாரு. அதுக்கு துறவி சொல்கிறாரு, மனிதர்களுக்கு பல சிரமங்களில் ஒன்றுனா அது பேசாமல் இருக்கிறது தான். அதனால் தேவையே இல்லைனாலும் நம்ம அவசியம் பேசியே ஆகணும்னு உணர்கிறோம். நம்ம பிரச்சனைகளில் கணிசமான பகுதியே அதிகமாக பேசுகிறதுனால தான் வருது. பல குடும்ப சண்டைகளுக்கு காரணமே நம்மளோட அர்த்தமற்ற உரையாடல்கள்னால தான். எல்லாருமே நம்ம பேசுகிறத கேட்கணும்னு நினைக்கிறோம். நம்ம கருத்துக்களை வெளிப்படுத்துறதுலையும் நம்ம சொல்கிறது தான் சரின்னு மற்றவங்கள நம்ப வைக்கிறதுலையும் தான் நம்ம அதிகம் கவனம் செலுத்துகிறோம். இதனால் மற்றவங்க பேசுகிறத கேட்க தவறிடுறோம். இந்த மாதிரி பேசுகிறதும் கேட்குறதும் தான் நம்ம வாழ்நாள் முழுவதும் தொடருது. இதனால தான் தேவையற்ற மன அழுத்தமும் தவறான புரிதலும் ஏற்படுது. இந்த பைத்தியக்காரத்தனத்தில் நம்ம வாழ்க்கையோட மிக முக்கியமான விலை மதிப்பற்ற தருணங்களை எல்லாம் இழந்துட்டோம்னு ஒரு சிலர் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வுன்னு சீடர் கேட்குறாரு. அதுக்கு துறவி,